மிரட்டும் ரவுடிகள் வெளியான ஆடியோ பதிவு. SVKA மூவிஸ் உரிமையாளர் லாவண்யாவிடம் 7 கோடி மதிப்பிலான தங்கக்கட்டிகளை விற்று தருவதாக ஏமாற்றியும், தார், ஜீப், மேக்ஸி கேப் வாகனங்களை கையெழுத்து மோசடி செய்து விற்றதாகவும் மற்றும் பொள்ளாச்சியில் சொந்தமான வீட்டில் உள்ள விலையுயர்ந்த பர்னிச்சர்கள், தங்கம், வெள்ளி பொருட்கள் ரொக்கமாக 12,000 ரூபாயை SVKA உரிமையாளருக்கு அறியாமலேயே எடுத்து சென்று விட்டதாக லாவண்யாவின் வழக்கறிஞர் நந்தகுமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார். நான் எவ்வளவு பொறுமையா மரியாதையா பேசுறேன், உனக்கு அறிவில்லையா? உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். என்னோட கிளைண்ட் திருமதி லாவண்யா அவர்கள் SVKA என்ற திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான 10 தங்க கட்டிகள் தலா 100 கிராம் என மொத்தம் முருகேசன் மற்றும் முனீஸ்வரன் ஆகியோர் கூட்டு செய்தியில் வைத்துள்ளதாக எனது கட்சிக்காரர் பயன்படுத்தும் கமிஷனர் போலீசில் புகார் கொடுத்து அது குடியுரிமை காவல் நிலையத்திற்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை போலீசார் அவற்றை விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் எனது கட்சிக்காரர் நிறுவனத்திற்கு சொந்தமான 3 வாகனங்கள், மேக்ஸி கேப் மற்றும் எனது கட்சிக்காரன் பெயரில் உள்ள தார், ஜீப், இந்த 4 வாகனங்களையும் எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி கட்சிக்காரருக்கு தெரியாமல் அவருடைய கையெழுத்தை போர்ஜரி செய்து 4 வாகனங்களையும் ரமேஷும் முருகேசன் என்பவரும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கூட்டாக விற்பனை செய்துள்ளனர். மேலும் பொள்ளாச்சியில் ரங்கசமுத்திரத்தில் உள்ள எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான வீட்டில் உள்ள 80 கிராம் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் அந்த வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பர்னிச்சர்ஸ் எல்லாமே எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி அவற்றை எடுத்து சென்றிருக்கின்றனர். இது சம்பந்தமாக கோட்டூர் காவல் நிலையத்தில் எனது கட்சிக்காரர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதுவும் தற்போது விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த மேற்கொண்ட கிரிமினல் நடவடிக்கைகள் அவர்கள் மீது நாங்கள் எடுக்கும்போது 2/5/2025 அன்று எனது கட்சிக்காரருக்கு கொலை மிரட்டலும் அவரது மகளை கடத்தி சென்றிருப்பதாகவும் மிரட்டல் செல்போன் மூலம் பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் நாங்கள் வாய்ப்பு சைபர் செல்லில் உதாரணம் ஒன்றை அளித்து அதற்கும் அந்த சீசார் கொடுத்திருக்காங்க. அதுவும் வழக்கு நிலுவையில் இருந்து வருகின்றது. மேற்சொன்ன நபர்கள் அனைவரும் எனது கட்சிக்காரருக்கு எதிராக கூட்டு செய்தியில் ஈடுபட்டு அவர்களுக்கு நிறுவனத்தை அளித்து வருகிறார்கள். சம்பவம் நடந்தது எந்த பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் 23/10/2024 அன்று வாங்கிட்டு போயிருக்காங்க. அதற்கு ஆதரவாக அவங்க ஒரு டிக்ளரேஷன் அப்ரோஷன் எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இதில் எல்லாமே புகார் எல்லாமே புகார் மனம் 3 கம்ப்ளைண்ட் அவங்க சீசா போட்டுருக்காங்க. சீசா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? தங்க நகைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி இருக்கும். வாகனங்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,28,00,000 வரும். அப்புறம் பொள்ளாச்சியில் சமுத்திரத்தில் உள்ள வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கேட்டீங்க அப்படின்னா ஒரு 60,000-70 லட்சம். அது இந்த கடத்தல்னு சொன்னாங்க, அதில் ஆடியோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்குதா? அந்த ஆடியோ எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு செல்போன் நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. அது சம்மந்தமாக நாங்கள் சைபர் செல்லுக்கு புகார் பண்ண கொடுத்துருக்கோம். அதுக்கு சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கோம். கட்சிக்காரர்கள் யாரும் இன்வால்வ் போலீஸ் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நான் சொல்ல முடியாது. யார் இருக்கிறது தெரியல. போலீஸார் சார் இது சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது வாபஸ் பெற வேண்டி கொலை மிரட்டல் ஆடியோ பதிவை வெளியிட்டுள்ளனர். ஆமா, யாருங்க? நான் செல்வி பேசுறேன். எந்த செல்விங்க? இன்னைக்கு காலையில கோல்டு பிஸ்கட் விஷயமா என் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியே, அவன் வைஃப் பேசுறேன். சரிங்க, என்னங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுதுமா? ஒழுங்கா போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கோ. இது எப்படிங்க வாபஸ் வாங்குங்கிறீங்க அசால்ட்டா? என்னை ஏமாத்திருக்காப்புல, மிரட்டுறாப்புல, கொலை பண்ணிடுவோங்கிறாப்புல, வாபஸ் வாங்குங்கிறீங்க.
இப்போ நீங்களும் மரியாதை இல்லாமல் பேசிட்டு ஆமா இருக்கீங்க. ஆமா அப்படிதான் ஏமாத்துவோம். என்ன ம். பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம்? என்ன இப்பா பண்ணுவேன்னா அதான் உன் கம்ப்ளைண்ட். பொண்ணு உயிரோட இருக்க மாட்டேன். பாக்குறியா? இதே தான் அவரும் சொன்னார், உங்கள் வீட்டுக்காரு. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க தப்புங்கிறீங்க. ஏய் போறம்போக்கு, எங்கடா இருக்க நீ? எங்க இருக்க என்ன சொல்லு, நான் நான் நேர்ல வரேன். உன் குடும்பத்தையே காலி பண்றேன். சரி சரி, நான் சொல்கிறேன் நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பார், ஆனமலையில இருந்து புனியமுத்தூர் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் நம்ம ஆளுதான். எங்க போனாலும் உன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. சரிங்க, பார்ப்போம். எங்களுக்கும் ஒரு வழி இருக்கும் இல்லையா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாம ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்க? டேய், என் புருஷன் அவ்வளோ சொல்லியும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, உடம்புக்கு நாயே. சரி நான் வச்சுக்கிறேன்டா, நேர்ல வரேன். சரி, வாங்க பார்ப்போம். வாங்க. சரி, என்ன பண்ணு நீங்கள், என்ன நேர்ல பண்ணணுமோ வந்து பேசிக்கிறேன். என்ன ஒன்றரை பண்ணுங்க, பார்ப்போம். நாங்களும் பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னு அப்ப பாக்குற, நீ அப்ப பாரு. சரியா? நான் என்ன பண்ண போறேன்னு நீ அப்ப பாரு. நீங்கள் என்ன தான் பேசினாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத கொடுத்து தான் இருப்போம். பார்ப்போம். உனக்கு பயம் என்னன்னு நான் காட்டுறேன். சரி சரி, காட்டுங்க. பயம் எப்படி இருக்கும், என்னன்னு சொல்லி எப்படி இருக்கும் சொல்லி நானே காட்டுறேன் உனக்கு. இத்தனை நாளாக நேர்ல நானும் டெய்லி இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரமேஷ் என்ன பண்ணுறான், ஜெயபிரகாஷ் என்ன செய்கிறான், எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும். நான் பார்ப்போம், எனக்குன்னு ஒரு காலம் வரும் இல்லையா. சரி, பார்ப்போம். உனக்கு எந்த காரணம் வருமா, எப்படி வருமா, எல்லாம் என் கையில தான் இருக்கும். சரியா? சரி நான் நேர்ல வந்து உன்னை வச்சுக்கிறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு சொல்லி. சரி, வாங்க. நாங்கெல்லாம் ரெடி தான் இருக்கோம். சாவு என் கையில தான் இருக்கு. சரி, பார்ப்போம். நீங்கள் சும்மா ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் என்னை மிரட்டுற வேலையில் இனிமேல் நிறுத்திட்டேன். உங்களுக்கு தான் நல்லது, சேஃப்டி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டேய், முதல்ல உன் சேஃப்டி பாத்துக்கோ. சரியா? பார்த்துக்கிறேன். உன் சேஃப்டி என்னன்னு சொல்லி பாத்துக்கோ. உன் பொண்ணு என் கையில தான் இருக்கு. அப்ப பாத்துக்கலாம். சரியா? வெய். இதெல்லாம் சும்மா பேசல சரிப்பட்ட வராது. முதல்ல உன் பொண்ணு தூக்குனாதான் தெரியும் அது என்ன, அந்த சேஃப்டி, அந்த பயம் என்னன்னு சொல்லி. பார்ப்போம். பார்க்குறேன் மேடம். நீங்கள் வரேன். சரி, ஓகே. சரிங்க, நீங்கள் பண்ணுற பார்க்குறேன். நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம் எல்லாத்துக்கும். ரெடியா இரு. என் கையில சாகிறதுக்கு ரெடியா இரு. சரி, ஃபோனை கட் பண்ணுங்க தயவுசெய்து. நேர்ல வந்து பேசிக்கிறேன்டா. ஹலோ. ஹலோ சார், யாருங்க? ஹலோ, யாருங்க? மிஸ்டர் சஞ்சய் குமார். ஆமாங்க, எஸ். நான் தான் எஸ்ஐ திவாகர் சார். எஸ்ஐங்களா? எந்த ஸ்டேஷன் சார்? ஆமா. எந்த ஸ்டேஷன் சார்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லப்பா. நீங்க போலீஸ் கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, கோல்டு பிஸ்னஸ் மேட்டரா. சரிங்க நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சார்? நான் யூகேல இருக்கேன், லண்டன்ல இருக்கேன். லண்டன்லயா? ஆமாங்க. சரி, நீங்க இருக்கிற லொகேஷன் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஷனு, எந்த ஐடி, உங்கள் ஐடி கார்டு எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், நான் பார்க்குறேன். ஏய் மாயே, நான் எவ்வளவு பொறுமையா மரியாதையா பேசுறேன், உனக்கு அறிவில்லையா? ஏய், உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். என்ன நீங்கள் போலீஸா? நீங்கள் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. அதெல்லாம் பேசக்கூடாது. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு கோல்டு பிஸ்கட் மேட்ரு எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுணும். இல்ல உன் பொண்ணு படிக்கிற காலேஜ், வீடு எல்லாமே தெரியும். ஹலோ, நீனா வருத்தப்பட போற, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க, அப்புறங்க? உன் பொள்ளாச்சி வீட்டோட பர்னிச்சரை காணும்னு சொல்லி கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாரு. ஏன்னா நாங்க அங்கும். ஓ, அப்படிங்களா? சரி, நீங்கள் ஐடி கார்டு அனுப்புங்க. நீங்கள் ஐடி கார்டு அனுப்பலாம்ல, போலீஸ் தானே நீங்கள்? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீ கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் முதல்ல நான் சொன்னதை செய் நீ. அதுக்கப்புறம் வேற எதுவும் பேசாத. முதல்ல கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வாங்கு.
அந்த கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டு அந்த கோல்டு பிசினஸ் மேட்ருக்கே வரக்கூடாது நீ. ஞாபகம் வச்சுக்கோ. உங்க வீட்டுல உங்க பொண்ணு இருக்கிற காலேஜ் எங்களுக்கு தெரியும், வீடு வாசல் எல்லாமே தெரியும். அடுத்த நிமிஷம் வந்துட்டு வீணா வருத்தப்படுற மாதிரி பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க சார். இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஷன் சொன்னாதான் நான் உங்களை வந்து பார்க்குறதா இல்லை எங்கள் வக்கீல் அனுப்புகிறேன்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்பா. அதெல்லாம் நீங்க வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. போலீஸ் கிட்டே நீ கேள்வி கேட்கறியா? சரி, நீங்கள் ஐடி கார்டை நாங்க அனுப்புங்க. உங்களை கேள்வி கேட்கணும், நீங்க எல்லாம் கேட்க கூடாது. சரி சரி சரி. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு முதல்ல நான் சொன்னதே செய், இல்லைன்னா நாங்க சொல்றதே செய்ய மாட்டோம். என்ன நடக்குமோ நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிங்க சார். சரி சரி, நான் வாபஸ் வாங்கிடுறேன். சரி, முதல்ல செய்ய வேண்டிய வேலையை பாரு. இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாம் நடக்கிறதே வேற. போய் போனேன்.